மக்களே, இந்த வீடியோவை தயவுசெய்து யாராவது இது பண்ணுங்கள். இது வந்து ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட வீடியோ, உயிர் பயிற்சி. அது வனத்துறையோட அசால்ட்டு. ரெண்டாவது கரடியின் அட்டிலையும் தாங்க முடியாமல். நீங்களாம் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அதாவது கடையும் பார்க்க, அது எங்கள் அண்ணன் கூட வந்து சகோதரன், எங்கள் கூட வந்து எனக்கு 2 அண்ணன். கடையும் பக்கத்தில் கருத்தப்புள்ளருங்க இடத்துல பானாசம் வேலைக்கு போகிற இடத்துல இந்த மாதிரி கடிச்சு குதறி 3 மணி நேரமாக போராடிருக்காங்க. 3 அந்த வீடியோலாம் இருக்குது, காட்டினாங்க. கரடி வெடிகுண்டு அடையுது. இதே மாதிரி போன வாரமும் ஒரு ஆளை கடிச்சிருக்குது. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த அரசு இன்னொரு உயிர் போகாத அளவுக்கு தடுக்கணும். அந்த கரடி ஊருக்குள்ள வராத அளவுக்கு ஏதாவது வேலிகள் அமைச்சு இன்னும் ஒரு பாதுகாப்பாக, மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். இந்த உயிர் போன மாதிரி இன்னொரு உயிர் போகக்கூடாது. இது ரொம்ப, அதாவது அந்த வாய் சொல்ல முடியல. அந்த முகத்தில் ஒன்றுமே இல்லை. தலைத்தூரம் எடுத்து முகத்தை ஒன்று மண்டை ஒன்று மட்டும் இருந்துச்சு. எனக்கு சொல்லிக்க ஒரு மாதிரி இருக்குது. இன்னொரு உயிர் குழந்தையோ இல்லை ஒரு பெண் ஏதோ இருக்கோ, நிறையா இருக்குது, ஆபத்து இருக்குது. அதனால் தமிழக அரசு, மாண்புமிகு விஜய் அவர்கள் இதுக்கு நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். பறி கொடுத்தவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். அதுலேயும் இயற்கை மரணங்கிறது வேறு. இது மாதிரி உடம்பை சிதைச்சி பிச்சு குதறி எடுத்து வெறிகொண்டு அந்த கரடியை தப்பிக்க வழி இல்லை. நிறையா அந்த மக்கள் இப்போ அந்த வழியாக பொதுமக்கள் ஏகப்பட்டவர் போவாங்க வருவாங்க. எந்த நேரம் என்ன நடக்குன்னு சொல்ல முடியல. ஊர் மக்களே, அதாவது அந்த மக்கள், அந்த ஏரியா மக்களே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க, பயத்தில் இருக்காங்க. அந்த பயம் நீங்கள் என்ன அரசு இதில் தலையிட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணி அது வர முடியாத அளவுக்கு எந்த மிருகமும் வர முடியாது. மிருகத்துக்கு நாங்களும் பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லைங்கள. ஆனால் மனுஷன் உயிர் அதோட தாண்டினது. அதனால் தயவுசெய்து இந்த தமிழக அரசு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து வர முடியாத அளவுக்கு பண்ணுங்கள். அந்த எங்கள் அண்ணன் தான், எங்கள் அண்ணனுக்கு மனைவி கிடையாது, அவனுக்கு ஒரே பொண்ணு. அவன் அந்த பொண்ணுக்கு அம்மா கிடையாது, இப்போ அப்பாவும் கிடையாது. ரொம்ப தவிச்சிருக்கிறாங்க. எனக்கும் மனைவி கிடையாது. அதனால் எங்கள் குடும்பங்கள் அப்படி. நாங்கள் எருமையில் இருந்தாலும் உழைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ அவன் தான் உழைச்சி இந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டு இருந்தான். அவன் மருமனும் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குற பையன்தான். அவர் பெரிய வசதியெல்லாம் கிடையாது. இப்போ அதோட ஆதரவு இல்லை. பணம் கொடுக்கட்டாலும் தப்பாங்க ஆதரவு இந்த பிள்ளைக்கு இருந்துச்சு. ஆயிரம் இருந்தாலும் பெத்தப்பா இருந்த மாதிரி இருக்காது. நாங்கள் இருந்தாலும் பெத்தப்பா மாதிரி தெரிய முடியாது. அம்மா இழந்து அப்பா இழந்து நிற்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யுங்க. ஒரு வேலையை கொடுக்கலாம், இல்லை ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பயன்படுத்தலாம். இதே மாதிரி எந்த ஒரு குடும்பமும் தன் உடன் பிறந்தவங்களையோ சகோதரர்களையோ கணவனோ மனைவி அந்த போய் இறந்து நிற்கக்கூடாது. அதுக்கு இந்த தமிழக அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்குற இந்த அரசு மனித உரிமைக்கு உயிருக்கும் ஒரு முன்னுரிமை கொடுத்து இந்த விலங்குகள்லேருந்து மனிதர்களை காப்பாற்ற ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். தாழ்மையை கொள்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஷேர் பண்ணுங்கள். இது முதல் கைக்கு போய் சேர வழி பண்ணுங்கள். இந்த மாதிரி உயிர்கள் போகிறதுக்கு நீங்களும் உயிர்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு உதவி செஞ்சதாக இருக்கும். எங்களை மாதிரி சில பேர் தவிக்கப்படாங்கிறக்காண்டி இந்த வீடியோ போடுறேன். தயவுசெய்து இதை ஷேர் பண்ணி முதல் கை கிடைக்கும் போது அவங்க ஒரு நடவடிக்கை இருக்கிற அளவுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். சகோதரிகளே, ஒரு உயிருக்கு உயிர் போகக்கூடாதுங்கிறக்காண்டி இடத்துல நான் போடுறேன். இதை நீங்கள் ஷேர் பண்ணி எப்படியாவது இந்த ஒரு இதே மாதிரி ஒரு போகாத அளவுக்கு தடுக்கிறதுக்கு நம்மளும் முயற்சி பண்ணுவோம். மனித உயிர் வந்து இடம் கொடுத்தது இறைவனாக தான் எடுக்கணும். அது இந்த மாதிரி கொடூரமாக போகிறது சகிக்க முடியாது. அதனால் எப்படியாவது தமிழக அரசு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இதுக்கு இந்த கரடிகள் தாக்குவதில் இந்த மீத வனவிலங்குகள் தாக்கி சாகுவதை தடுத்து நிறுத்த ஏதாவது நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். கையெடுத்துக்க முடிக்கிறேன். எங்களை மாதிரி அடுத்த உயிர் தவிக்கக்கூடாது ஐயா. இந்த உயிருக்காண்டி போராட்டி அடுத்த உயிர் காப்பாற்ற நம்மள்கிட்ட வீடியோ போடுறேன். நாங்கள்லாம் சாப்பிட்டு முன்னால் அது பிள்ளையை பறி கொடுத்துட்டு அம்மா சாப்பிடாம கிடக்கு, அப்பா சாப்பிடாம கிடக்கு. எந்த ஒரு மனுஷனுக்கும் பெற்ற பிள்ளைக்கு தான் அப்பனே கொல்லிக்கிறாங்க வரக்கூடாதுயா. செத்தவனுக்கு பையன் கிடையாது. அதனால் பெற்ற அப்பாவே கொல்லி வச்சுருக்காங்க. இந்த நிலைமை இவன் யாருக்கும் வராத அளவுக்கு ஐயா மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்குமாறு எடுப்பீங்க நம்பிக்கையில் மக்கள் இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க ஐயா. மன்னிச்சுங்க, தெரியாமல் எதுவும் பேசுனா மன்னிச்சுங்க ஐயா. சகோதரிகளே, இதை ஷேர் பண்ணி அவர் கைக்கு பரம்பரைங்க.